ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment Season 4 Episode 12 We Will All Be Your Strength. மெலியோதாஸோட பாடிக்குள்ள டீமன் கிங் இருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அண்ட் டீமன் கிங்குமே எதிர்த்து எந்த ஒரு அஃபென்சிவ் அட்டாக்குமே வேலை செய்யாதுங்கிற காரணத்தினால ஜியன் அப்புறம் கிங் ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி பேன் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பான். அண்ட் நம்ம மெலியோதாஸோட மைண்டுக்குள்ள மெலியோதாஸ் அப்புறம் டீமன் கிங் ரெண்டு பேருமே எதிர்த்து போர் அடிக்கிட்டு இருக்காங்க. மெலியோதாஸை ஒரிஜினல் பவர் அவேக்கன் பண்ணதுனால அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ஒரே காரணத்தினால டீமன் கிங் அந்த இடத்துல ஏமாத்த தொடங்கிட்டான். எலிசபெத்தை கொண்டுட்டாங்க அப்படின்னு போய் சொல்கிறான். அண்ட் நம்ம எலிசபெத் அப்புறம் அவன் 7 Deadly Sins எல்லாருமே இங்கே வந்ததுக்கப்புறம் இவனுக்கு அப்போ தான் உயிரே வருது. மெலியோதாஸ், நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கிறான். டேய், நீங்களே எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஆக்சுவலி இது எல்லாமே எங்களோட ஒரு பிளான் தான். ஸோ நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இது உண்மையான டீமன் கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க மெலியோதாஸ், எப்பவுமே உங்களுக்காக நாங்கள் உங்கள் கூடவே தரப்போ, ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் டீமன் கிங்க்கு செம ஆச்சரியமா இருக்குது. இவங்களே எப்படி என்னோட மைண்டுக்குள்ளே வந்தாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தெரியுது அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல் மாதிரி கோத்ரோட மேஜிக் மூலமாக இங்கே டீமன் கிங்கோட மைண்டுக்குள்ளே இறங்கி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஃபர்ஸ்ட் நான் இவங்களை கொல்ல போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் அந்த இடத்துல ஒரு அட்டாக்கை போடுறாங்க. இவங்களை எதிர்த்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக லார்ட்ஸான லுடோசில் அப்புறம் மேயல் ரெண்டு பேரும் உதவி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னோட மேஜிக் மூலமாக தான் இந்த இடத்துல நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர பெருமை பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோத்தர் ட்ரைட்டர், உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்கிறாப்ல. பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நான் இங்கே எப்படி வந்தேன்னு உண்மை மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் ரொம்ப சிரிப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே நீங்கள் எல்லாருமே உயிரோட வந்ததுனால நம்பவே முடியல, உங்களை திரும்ப பார்த்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு மேலே சொல்லிட்டு இருக்கிறான். மரியாதை இங்கிருந்து எல்லாருமே கிளம்புங்க, நான் உங்களை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுறாரு பாருங்க. மெலியோதாஸ் அந்த இடத்துல அவனோட டீமன் பவரை அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அட்டாக் அப்படி சும்மா கையை மட்டும் ஆட்டுறான் பாருங்க. ஏகப்பட்ட டார்க்னஸ் பால் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் கிங்கை போட்டு அடிக்குது. அடிச்சு அதே வேகத்தில் வயசானவராச்சு அதெல்லாம் அப்படியே சரிஞ்சிட்டாப்ல. ஸோ டீமன் கிங்கோட ஆர்மையுமே தொலைச்சு அந்த டார்க்னஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் கிங்கை அடிச்சு போட்டுருச்சு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உன்னால எப்படி இப்பேற்பட்ட அட்டாக் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க எல்லாரும் தான் எனக்கு ரொம்பவே சக்தி கொடுக்குறது. இவங்க எல்லாரும் இருக்கும்போது என்னால் எது வேணால் சாதிக்க முடியும். அதனால டீமன் கிங் இப்போ நீ சாக போற அப்படின்னு மெலியோதாஸ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே டீமன் கிங் மெலியோதாஸ் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பாடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செயலழுகுது. ஏன்னா அவனுக்குள்ள பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம பேனையுமே பார்த்தீங்கன்னா அவன் தூக்கி போட்டுட்டான். பேன் இந்த இடத்துல அடிவங்கி கீழே படுத்துருக்கிறான். அவனுமே செவிநிலை இல்லாமல் இருக்கிறான். இதுக்கெல்லாம் நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் நான் உங்களை அட்டாக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைட்டிங் சேஜ் அப்படின்னு ஒரு மேஜிக் பார்த்தீங்கன்னா இங்கே டீமன் கிங் போடுறாப்ல. ஸோ அவரோட மேஜிக் போடுறதுக்கப்புறம் அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பால் மாதிரி அப்படி உருவாகுது. ஸோ உருவான பால் அப்படியே ஒரு சைட்டிங் சேஜாக பார்த்தீங்கன்னா அது ஒரு டீமனை உருவாகுது. ஸோ இந்த சாங்சுரியில் இருக்கிற ஆளுங்களை அடிக்கிறதுக்காக தான் இது கிரியேட் ஆகிருக்குது. இங்கே ஒரு மனுஷனுமே உங்களை அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாட்ச் பவரை பயன்படுத்தி நம்ம பேன் பார்த்தீங்கன்னா அந்த மேஜை வந்து அடிச்சு போட்டுறான். ஸோ அது கீழே விழுந்தோடனே மறுபடியும் எந்திரிச்சு அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்க. உன்னை அவ்வளோ சீக்கிரம் அடிக்க விட்டுருவணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு போடுறான். இன்னொரு பக்கம் அந்த சேஜுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சிருச்சு. ஸோ அது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை போடுறதுக்காக தயாராக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அட்டாக்கை போடுது பாருங்க. கேமரல் தென்னகர ஏற்கனவே ஒரு சூறாவளியில் சிக்கி சின்னாபனமாச்சு. இப்போ இன்னொரு தடவை இப்பேற்பட்ட ஒரு வெடி விபத்தில் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா புகை மூட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தெரியுது சாங்சுரி பவரை பயன்படுத்தி அங்கே லுடோசில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல இவங்களை 7 Deadly Sins. நான் இவங்களெல்லாம் காப்பாற்றவன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லுடோசில் ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. பட் என்கிட்ட இருக்கிற பவர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் தான் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு லுடோசில் புலம்பிக்கிட்டு இருக்கிறா. நீ வச்சிருக்கிற பவர் வச்சுக்கிட்டலாம் உன்னால் 5 செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியாது, நீ சீக்கிரமாக சாக போகிற அப்படின்னு இந்த டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. எனக்கு அந்த 5 செகண்டே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் டீமன் கிங்கை போட்டு போலவாள்னு பொழந்து எடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் டீமன் கிங் சும்மா விடுவானா, அவனுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு பேருமே ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லுடோசில் முடிஞ்ச அளவுக்கு தாக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாப்ல. பிரதர், நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்ல, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேல் சொல்லும் போது இல்லை, இன்னொரு தடவை நான் என் பிரதரை இப்படி இலக்க விட மாட்டேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸை நான் இலக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் உங்களால் முடியலன்னா விட்டுருங்க சார் அப்படின்னு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த ஒரு அட்டாக் போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய டீமன் ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது அந்த சைட்டிங் சேஜை. என்னென்னு பார்த்தா அந்த ஜெல்ரிஸ் தான். ஜெல்ரிஸ் எதுக்காக அதை போய் அட்டாக் பண்ண, எதுக்காக இப்படி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் வந்து கேட்குறாங்க. அந்த மேஜுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து துண்டு துண்டாக செத்து போச்சு. எதுக்காக ஜெல்ரிஸ் இந்த மாதிரி பண்ண, அப்பா எதிர்த்து சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு டீமன் கிங் அப்படி கேட்டுட்டு ஒரு மாதிரி நம்ம ஜெல்ரிஸை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா, நான் உங்களை எதுக்கு சண்டை போட விரும்பல, பட் இருந்தாலுமே நான் உங்ககிட்ட ஒரு நிபந்தனை எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. ஸோ மெலிதாஸ் கிட்ட எனக்கு சில கொடுத்தல் வாங்கல் கணக்கு இருக்குது. அதனால் நீங்கள் மரியாதையை மெலிதாஸோட உடம்பு கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நான் கெல்டாவை காதலிக்கிறது ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு ஜெல்ரிஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, நீ அந்த வேம்பயர் பொண்ணை காதலிச்சது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அந்த வேம்பயர் இனத்தையே உன் கையாலே அழிக்க சொன்னேன். ஆனால் நீ டீமன் கிங்கோட பேச்சை மீறாமல் அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணாமல் சீல் பண்ணிட்டு வந்திருக்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்கிறப்பல, இதில் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது, உனக்கு கமெண்ட்மெண்ட்டை கொடுத்ததே நான் தான்டா. உனக்கு அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கும்போது என்னோட கமெண்ட்மெண்ட்டை நீ மீறின. அந்த கமெண்ட்மெண்ட்னால தான் என்னால் இப்போ எல்லாமே பார்க்க முடியுது. நீ என்னென்ன பண்ணுறியோ, என்னோட கமெண்ட்மெண்ட்டை எப்பப்பெல்லாம் மீறியோ எனக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் அப்பாவை ஏமாற்ற ட்ரை பண்ணினா உன்னால் கண்டிப்பாக முடியாது. அது மட்டும் இல்லாமல் காதல் அப்படிங்கிற நோயிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிருக்கிறேன். அதுக்கு நீ முதல்ல சந்தோஷப்படணும். அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து டீமன் கிளானையும் எதிர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஹெர்மிட் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு அந்த செத்து போன சைட்டிங் செல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் கிரியேட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஸ்பிரிட் வேர்ல்டில் நம்ம மெலிதாஸ் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டார்க் பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நம்ம மெலிதாஸ் அப்படியே சுத்தலாம் பாருங்க. ஏகப்பட்ட அடி நம்ம டீமன் கிங்கு விழுந்துக்கிட்டே இருக்குது. அவன் அடிக்கிறதெல்லாமே பார்க்கும்போது இவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ இவங்களே என் கூட இருக்கும்போது உன்னை எதிர்க்கிறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நம்ம டீமன் கிங்கை எதிர்த்து மெலிதாஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தான் போட்டுத்தலுங்க கேப்டன், அவன் அப்படியே இங்கே கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. நீ இந்த அளவுக்கு எப்படி சக்தி வந்தவனானே, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு டீமன் கிங் சொல்லும்போது, அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க எல்லாருமே என் கூட இருக்கும்போது என்னால் எதை வேணாலும் செய்ய முடியும். ஸோ உன்னை எதிர்க்கிறது மட்டும்தான் இப்போ என்னோட நம்பர் 1 குறிக்கோள். அதை கொல்லிட்டு நான் நிஜ உலகத்துக்கு போயிடுவோம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே கேப்டன் எப்போ இந்த அளவுக்கு சக்தி வந்தவனானாரு? ஏன்னா ட்ரூயிட்ஸ் ட்ரைனிங் எவ்வளோ தான் அவர் இந்த அளவுக்கு சக்தி வந்தவனாக இருக்கணும். அவர் அங்கே பயன்படுத்தின டெக்னிக் தான் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இங்கே நம்ம கிங்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவர் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே சக்திசாலிட்டார். இவரை பார்த்தாலே தெரியுது இவரோட மேஜிக்கு, அந்த பவர் எல்லாமே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆனாலுமே சரி, உன்னை நான் கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு டீமன் கிங் ஒரு பக்கம் கத்தி தூக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் மெலிதாஸ் கூட 7 டெட்லி சின்ஸ் இருக்கிறாங்க. பட் என்ன ஆனாலுமே சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே என் கூட இருக்கிறீங்களே, இந்த கிழவனை நான் போட்டு சொல்கிறேன், நீங்கள் நிம்மதியாக போய் பேனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட டீமன்ஸோட எடுத்துக்கிட்டு மெலிதாஸை டீமன் கிங் அட்டாக் பண்ணுறாரு பாருங்க, எதுவுமே ஆகல. ஸோ எஸ்கனாருமே ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு, ஆக்சுவலி மெலிதாஸ் கேப்டன் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என் உயிர் வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னோட உயிரை கூட தரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு என்னோட உதவி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க அப்படின்னு எஸ்கனார் ஒரு கத்திக்கிட்டு இருக்கும்போது, மெலிதாஸ் இந்த இடத்துல நீ செத்துட்டீன்னா, எங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்கு நீ மறந்துட்டீன்னா, அதுக்கப்புறம் நீ ரொம்பவே வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பற்றி மெர்லின் பேசிட்டு இருக்கிறா. இந்த அளவுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்களா? இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசணுமா? நீங்கள் போங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்காங்க. எனக்கான ஒரு ஹார்ட்டை கொடுத்தது நீங்கள் தான் கேப்டன். என் ஹார்ட்டை திரும்பி கொடுத்தது, என்னோட எமோஷன்ஸை திரும்பி கொடுத்தது. அதனால் நீங்கள் திரும்ப நம்ம உலகத்துக்கு வந்தே ஆகணும், மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் எனக்கு தெரியும், நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. மெலிதாஸ் நீ சீக்கிரம் என்கிட்ட வா, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கிங் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, 7 டெட்லி சின்ஸோட டிராகன் சேல் உங்களால் தான் கண்டிப்பாக முடியும், நீங்கள் துவம்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் டியன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ட்ரில்லியன் டார்க் அப்படின்னு ஒரு மேஜிக் பவரை பயன்படுத்தி நம்ம மெலிதாஸ் அந்த டார்க் பால்ஸை வச்சுக்கிட்டு ஒரு நெட்டி அடிக்கிறா பாருங்க. அப்பேற்பட்ட 100கணக்கான அந்த டார்க் பால்ஸ் பார்த்தீங்கன்னா டீமன் கிங்கை அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ரியல் வேர்ல்டில் ஜெல்ரிஸு அப்புறம் இந்த ஹெர்மிட் அப்படிங்கிற ஒரு டீமனு அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னதான் பண்ணாலுமே இந்த ஹெர்மிட் எதாவது போராடவே முடியல. நம்ம ஜெல்ரிஸுமே பார்த்தீங்கன்னா தன்னோட காதலியை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கிற மெலியோதாஸை காப்பாற்றுறதுக்காக அவனும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பட் அந்த ஹெர்மிட் எதிர்த்து இவனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அது ஒரு பெரிய மாஸ் அட்டாக் கொடுக்கும்போது ஜெல்ரிஸால் மட்டும் என்ன பண்ண முடியும்? அவன் அந்த இடத்துல அடிவே இங்கே கீழே படுத்துட்டு பாருங்க. பட் அவன் கீழே விழுக அவனுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அவனோட அல்டிமேட் பவரான ஆம்னியஸ் நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா பாருங்க. அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே அவன்கிட்ட அப்படியே அப்சர்வ் ஆகுது. ஸோ அந்த ஹெர்மிட் மட்டும் எப்படி இருக்கும், அதுவும் பக்கத்துலேயே வருது பாருங்க. வந்து அடுத்த செகண்டே அவன் சோட அட்டாக் பண்ணி அப்படியே சாமலோட சாமலா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் பேனுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு மேலே மெலிதாஸுக்கிட்ட உதவி பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன ஒன்றுமே புரியல. பட் உங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீமன் கிங் அவரோட பையனை அப்படியே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாரு. இவங்க எல்லாருக்குமே செம ஷாக்கியாக இருக்குது. நீ எல்லாம் ஒரு அப்பனா, உன் பையனை நீ அவன் கையால் கொள்றீ அப்படின்னு சொல்லிட்டு மேலே கேட்கும்போது, ரொம்ப வீக்கானவங்க என் ரத்தத்தில் பிறந்தா அது என் பையனாக இருந்தாலுமே சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள நான் கொல்ல
கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்கிறாப்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஜில்டு சைடை வாங்கி கீழே படுத்துட்டா மேபி அவள் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது நம்ம பேனுக்கு செம கோவம் வந்துகிட்டு இருக்குது. உன் குடும்பத்தில் ரொம்பவே வீக்கானவர் இருந்தாலும் சரி, ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன், உன்னை போட்டு சொல்கிறதாண்டா நான் முதல் குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. பட் அந்த வீக்கானவங்க என் குடும்பத்தில் இருக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. அப்பம் புள்ள சண்டைக்கு நடுவில் நீங்கள் எவனுமே வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேனையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஸ்பிரிட் வேர்ல்டில் நம்ம மெலியதாஸ் அடிக்கிறதுக்காக இங்கே அந்த டீமன் கிங்குமே போராடிட்டு இருக்கிறாப்ல. பட் இருந்தாலுமே அவராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நம்ம மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பால்ஸ் வச்சுக்கிட்டு ட்ரில்லியன் டார்க் மறுபடியும் சொல்லிட்டு அந்த அட்டாக்கை போடுற பாருங்க. அப்படியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த டார்க் பால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கிங்கை போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்குது. மெலியதாஸ் ஒரு பக்கம் கத்த அந்த டார்க் பால்ஸ் போட்டு டீமன் கிங்கை அடிக்க டீமன் கிங் போட்டிருக்கிற ஆர்மர் சூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொழந்துட்டு இருக்குது. அந்த டார்க் பால்ஸ் டீமன் கிங்கோட அந்த ஆர்மர் சூட்டையுமே தொலைச்சு டீமன் கிங்கோட உடம்பு வரைக்கும் போய் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வழியில் துடிக்கிறாரு. மெலியதாஸ் அட்டாக் பண்ணுற அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட ரொம்பவே மூர்க்கத்தனமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் டீமன் கிங்குமே எதுவுமே பண்ண முடியாமல் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட சாஞ்சிடுறாரு. இங்கே ஒரு பக்கம் அவர் போராடிக்கிட்டு இருக்கும்போது மெலியதாஸோட பாடியுமே இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இவர் அடி வாங்கும்போது அந்த பாடியுமே பார்த்தீங்கன்னா வழியில் துடிக்குது. அண்ட் அதே சமயத்தில் மெலியதாஸோட பாடி அப்படியே செதறுது. அந்த இடத்துல இருக்கிற அடி பார்த்தீங்கன்னா அவனே திரும்பி கொடுத்துட்டு இருக்கிறான். ஸோ அவன் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு அவனோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு டார்க் மிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டு இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. மேபி மெலியதாஸ் இந்த இடத்துல எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மெலியதாஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி டீமன் கிங் அந்த இடத்துல தோக்குற மாதிரி இருந்தா இப்போ மெலியதாஸோட சேர்த்து அவனுமே சாகல அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக தான் நம்ம மெலியதாஸோட உடம்பையோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. என்னன்னு பார்த்தா மெலியதாஸோட உடம்பை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த டீமன் கிங் இந்த பாடி போட்டு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மேஜிக் பவர் வச்சுக்கிட்டு நீ சாகிறது இல்லாமல் என் நண்பனை வேற சாகடிக்க பார்க்குறியா, ஃபர்ஸ்ட் நான் உன்னை தடுத்து நிறுத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸோட பாடியை பார்த்தீங்கன்னா பேன் அப்படி எரிக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஆர்க், பெர்ஃபெக்ட் கியூப், போலன் கார்டன் அப்படின்னு ஒரு 3 கம்பைனிங் டெக்னிக்கை பயன்படுத்தி ட்ரிபிள் பிரிசன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி மெலியதாஸோட உடம்புக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராத மாதிரி பெர்ஃபெக்ட் கியூப் அப்புறம் அந்த ஆர்க் அதுல இருந்து 3லையுமே பார்த்தீங்கன்னா சீல் போட்டு வச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பிரிசன் கூட தான் பார்த்தீங்கன்னா அவன் போராடிக்கிட்டு இருக்கணும். டிஎன் இனிமேல் உங்க எழுத அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெர்ஃபெக்ட் கியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் அந்த மெலியதாஸோட பாடியுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி அவன் குருடத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ உன்னை போட்டு தள்ளுறானே என் மெயின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கு பார்த்தீங்கன்னா கண்ணப்பட்டு மறைச்சிக்கிட்டு இருக்குது. அப்படின்னு சரி டைமண்ட் டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் ஒரு மேஜிக் பவரை போடுற பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய டவர் பார்த்தீங்கன்னா நம்ம மெலியதாஸ் அட்டாக் பண்ணுது. இப்போ என் நண்பனை நான் வெளியே கொண்டு வர போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேனுமே எகிரி ஒரு குத்து விட்றா பாருங்க. அந்த டைமண்ட் டவரே பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படியே பொழந்து 2 பேருமே கீழே விழுகிறாங்க. என்னாச்சு நம்ம கேப்டன் திரும்ப வந்துட்டாரா இல்லை அங்கே எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த புகழ்ந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் கைகளெல்லாம் வலிக்குதே, கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது, எனக்கு தாண்டே தெரியும், எனக்கு தாண்டே உசுர் ஒரு அளவுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டாங்க. இதை பார்க்கும்போது எலிசபெத்துக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்குது. திரும்ப இங்கே வந்துட்டீல மெலியதாஸ், வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. மெலியதாஸுமே எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு லாங் ஜேர்னி இதோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே.